ஸோ நம்ம லிங்கை பற்றி நிறைய பேசணும். ஆமாம் சார். ஒரு ஃபேஸ்புக் லிங்க் அனுப்புகிறேன். சரி. நீங்கள் வந்து அதில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். சரி. நீங்கள் என்ன லாகின் பண்ணுறீங்க, உங்கள் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னங்கிறத நான் இங்கேருந்து சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆமாம், அது சாத்தியம். பண்ணுங்களேன். லிங்க் அனுப்பிச்சிருக்கேனே, பண்ணுங்களேன். என்னுடைய பேர் போட்டுட்டேன். ஃபேக்காக தான் போட்டிருக்கேன். உங்கள் யூசர் நேம் வந்து pragadesh@gmail.com. பி வந்து கேப்ஸில் போட்டிருக்கீங்க. பாஸ்வேர்டு வந்து சரி, இதுக்கு ஏதாவது ரியல் டைம் உதாரணங்கள் ஏதாவது இருக்கா? நீ வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், அப்படி நீ காசு கொடுக்கல அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ இந்த கேஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்போவே வந்து இங்கே இருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வருது சார். அதை கிளிக் பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே அவங்க ஃபோனுக்கு போயிடுது. அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி அத்தனாயிரம் கொடுங்க, இத்தனாயிரம் கொடுங்கலாம் கேட்குறாங்க. நம்மளுடைய உடல் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, நடக்குதா, என்ன தான் செய்கிறது? இல்லை, இதெல்லாம் உண்மைதான் சார். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஆசையை தூண்டுறது தான். ஃபிஷிங், விஷிங், அந்த மாதிரிலாம் ஸ்மிஷிங் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஃபிஷிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் கால், எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் எனக்கு ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நிறைய வந்து இப்போ மீஷோ, இப்போ எல்லாம் ஆன்லைன் நிறைய கேட்வே நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிஃப்ட் கார்டு விழுந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் தான் இதில் கிடச்சிருக்கு, நீங்கள் தான் வந்து லக்கி வின்னர். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 lakhs மதிப்புள்ள ஒரு கார் வந்து உங்களுக்கு ப்ரைஸாக விழுந்திருக்கு. கார் கூட பரவாயில்ல சார், 1 crore ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க மெசேஜ் வருது சார். 1 crore இல்லை, 10 crore கூட விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரோம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வந்து உங்களுக்கு ப்ரைஸாக விழுந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இல்லை அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒரு 1% மட்டும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 லட்சத்தில் 1%னா 12,000 ரூபா. 12,000 ரூபாய். ஸோ வந்து எனக்கு வந்து நான் 12,000 ரூபாய் கட்டி எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 12 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் வந்து எல்லாமே ஆன்லைன் பே வழியாக தான் நான் கட்டுறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிடலாம், என்னால் இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம மக்கள், அந்த 12,000 ரூபாய் வந்து கட்டிடுறாங்க. ஆமா, டிரான்சாக்ஷன் ஐடிலாம் இருக்கு. சைபர் கிரைம் கூகுள் பேல வச்சிருவாங்க. ஆமா, என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கூகுள் பே மூலியமாவோ ஃபோன் பே மூலியமாவோ இல்லை அவங்க என்ன வழி அவங்க சொல்றாங்களோ அது மூலியமா வந்து இவங்க கட்டிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஸோ அதில் வந்து எவ்வளோ பொய் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஆசையை தூண்டுறாங்களோ அது எல்லாமே வந்து உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. ஆனால் அதில் எக்கச்சக்கமான பொய் கலந்துருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கிளிக் பண்ணும்போதே அதில் நிறையா விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து அந்த மெசேஜ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு லிங்க் தான். ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஐபி லாகர்னு ஒரு விஷயம் இருக்குது, கீ லாகர்னு ஒரு விஷயமா இருக்குது, ஸ்டெக்னோகிராஃபின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நிறையா சொல்கிறாங்க. நமக்கு வந்து அது டைரெக்டாக நமக்கு தெரியாது, புரியாது, என்னன்னே தெரியாது. ஆமாம், ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு லிங்க் வருது, எனக்கு ப்ரைஸ் விழுந்தது தான் சொல்லுது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணும்போது என் கையில் இருக்க என் செல்ஃபோன் அவர் கட்டுப்பாடு, நம்ம யாருக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் முழுவதுமாக சென்றுவிடும். அப்படியே இந்த ஃபோனில் நான் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் ஃபிசிக்கலாக மட்டும்தான் இங்கே இருக்குமே தவிர இந்த ஃபோன் கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல்ல தான். ஆனா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் போடணும், அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நாங்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சிருக்கோமே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதான் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இங்க ஓபன் பண்ணி கொடுத்துருவீங்க, அங்க இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ணிப்பாரு, அவ்வளவுதான். சரி, இதுக்கு ஏதாவது ரியல் டைம் உதாரணங்கள் ஏதாவது இருக்கா? ஏதாவது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருக்கா? ஸோ நம்ம லிங்கை பத்தி நிறைய பேசணும்ல. ஆமா சார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். சரி. ஒரு ஃபேஸ்புக் லிங்க் அனுப்புறேன். சரி. நீங்க வந்து அதுல ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணுங்க. சரி. நீங்க என்ன லாகின் பண்றீங்க, உங்க யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னங்கறத நான் இங்க இருந்து சொல்றேன். நான் என்ன பண்றேங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ஆமா, அது சாத்தியம் இல்ல சார், பண்ண முடியாது. பண்ணுங்களேன், லிங்க் அனுப்பிச்சிருக்கேனே, பண்ணுங்களேன். சரி, ஓகே, ரைட். ஏதோ சொல்றாங்க சார், இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்குது. வேணாம், நான் தப்பாவே கொடுத்துருவோம். கரெக்டாக கொடுக்க வேணாம்ப்பா, நம்ம தப்பாகவே கொடுத்துக்குருவோம். என்னுடைய பேர் போட்டுட்டேன், ஃபேக்காக தான் போட்டிருக்கேன். பாஸ்வேர்டு சும்மா ஒரு ஃபேக்காக கொடுத்து பார்ப்போம், என்ன கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நல்லா பாருங்கள் பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறேன்னு. லாகின் மட்டும் நம்ம கொடுப்போம். சரி, ஓகே, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுங்களா?
என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்ல போறீங்களா? ஆமா, சொல்லுங்க பாப்போம். உங்க யூசர் நேம் வந்து pragadesh@gmail.com. P வந்து கேப்ஸ்ல போட்டிருக்கீங்க, pragadesh@gmail.com போட்டிருக்கீங்க. பாஸ்வேர்டு வந்து முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தோம், கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன சார் இது, ஒரு கிளிக்ல எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான் விஷயமா? அவ்வளவுதான், எல்லாம் ஒரு லிங்க்ல தான். ஸோ தெரியாத ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது நமக்கும் இதே தான். எனக்கு நீங்க எடுப்பீங்க வைப்பீங்க அப்படின்னு ஏதோ தெரியுது வைக்குது, நான் இப்போ ஃபேக்காக கொடுக்குறேன். ஆனால் இப்போ இதுக்குள்ளே போய் நிறைய பேர் ஒரிஜினலாக கொடுப்பாங்கல்ல சார்? ஆமாம், இதே மாதிரி தான் நிறைய பேர் தெரியாத ஒரு லிங்க்கு, தெரியாத ஒரு நம்பர்ல இருந்தோ இல்லை ஒரு தெரியாத ஒரு நபர் அனுப்பும்போதோ இல்லை கண்டினியூஸாக ஃபார்வர்ட் ஆகி வரும்போதோ அதை வந்து என்ன லிங்க்னு தெரியாமல் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் டீட்டெயிலோ இல்லை நம்ம கிரெடென்ஷியலோ கொடுத்துட்டு நமக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து இதில் இழந்துடுறோம். சாமி, இப்போ இந்நேரம் இந்த ஃபேஸ்புக்குடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் ஒரிஜினலாக கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃபேஸ்புக்குடைய ஒரிஜினல் வெப்சைட் உங்கள் ஃபேஸ்புக்கை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மை காட், இங்கே இருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜுக்கெலாம் போச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துடாதீங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெத்தா கொடுத்தோம். முடிஞ்சா கண்டுபிடிக்காதாங்கன்னு பார்த்து சொல்லிட்டாங்க. இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முன்னாடி டிவிலலாம் பார்த்த ஞாபகம் இருக்குது சார், ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் லைவாக நமக்கே நடக்கும்போது தான் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியுது. ஆனால் இது தெரியாமலும் நிறைய பேர் சிக்கல்களுக்கு இது ஏதோ விளையாட்டாக நம்ம செஞ்சுட்டோம். ஆனால் இது எவ்வளோ பெரிய சீரியஸ்னஸ்ன்ட்டு நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் தானே, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, எக்ஸாக்டாக உங்கள் ரியல் ஃபேஸ்புக் பேஜ் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ என்ன அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம். ஸோ இப்போ நான் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருந்தேன். அதை மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சிக்காம ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன வேணா பண்ணலாம். இதை வச்சு அவங்க மெசேஜ் நான் டெலீட் பண்ணிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம் பயமா இருக்கு சார், டெலீட் ஃபார் கொடுத்துட்டேன் சார், இப்போ சொல்லுங்க சார். இல்லை, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் டேட்டா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து நான் என்ன வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் பர்சனல் சேட்டோ எது வேணால் நான் எடுத்துக்க முடியும், நான் பார்க்க முடியும். ஸோ கடைசி வரைக்கும் நான் பார்க்குறேங்கிறதே உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே இந்த விஷயம். கண்டிப்பாக. ஆனால் சீரியஸ் நோட், இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் சார். இப்போ ஒரு பசங்களோட எடுக்கிறாங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னா அதை வச்சு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, வைக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதன் மூலமாக தான் இந்த பேங்க் டீட்டெயிலாம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஜ். பட் என்ன ஆகிடுன்னா, அவங்ககிட்ட கேட்டால் நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கு பணம் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஊடால கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்ம சேஃப் இல்லாமல் தெரியாத நபர்களை நம்ம ஃப்ரெண்டாக ஆட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஓகே, ஆமாம். எப்போ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ் எதுவுமே பண்ணி வைக்கல அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபேஸ்புக் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்க்கலாம். ஸோ தெரியாத நபர் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்ககிட்டே இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட், ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்க்காக நான் தேடிட்டு இருந்தேன் சார். பார்ட் டைம் ஜாப்க்காக நான் தேடிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு நபர் டெலிகிராமில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்து எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி விட்டாரு. நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். முடித்த உடனே சரி ஓகே, நான் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் ஜாப் தேடிட்டு இருக்கும்போது டெலிகிராமில் வந்து அவரே வந்து ஒரு லிங்க் சொன்னார். வீட்டிலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதையும் நான் நம்பிட்டு வந்து அவர் ஒரு லிங்க் அனுப்பிச்சார். லிங்க் அனுப்பிச்சாரு. இது வந்து ஜிமெயிலோட லிங்க்கு. இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ், ஃபோட்டோஸு ப்ளஸ் அந்த எஸ்ஓபிஸ் எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயிலோட லிங்கை கொடுத்தாரு. கிளிக் பண்ணி ஜிமெயில் பேஜ் ஓப்பன் ஆச்சு. நான் ஐடி பாஸ்வேர்டு போடும்போதே அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உனக்கு ஆக்சஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா நீ ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண உடனே உனக்கு ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும், ஒரு நம்பர் வரும், அது நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு மட்டும் சொன்னார். ஸோ நான் ஜிமெயில் பேஜ் ஓப்பன் ஆச்சு, எனக்கு ஒரு நம்பர் வந்துச்சு, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவரும் எனக்கு ஆக்சஸ் கொடுத்தாரு. ஆனால் லோட் ஆகிட்டு வேறு ஒன்றும் ஆகலை. ஒரு நாள் போச்சு. மறுநாள் வந்து திருப்பி எனக்கு வந்து என் பர்சனல் ஃபோட்டோஸு, என் இமேஜஸ்ஸு, நான் ப்ரைவேட்டாக வச்சுருந்த சேட்ஸு ப்ளஸ் என் மொபைலில் இருக்க எல்லா கான்டாக்டும் என் மொபைலுக்கு எனக்கு அவர் அனுப்பினார். அவர் அனுப்பிட்டு
இந்த மாதிரி நீ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ பேசியிருக்க, இதை நான் உன் அம்மாவுக்கு அனுப்பிடுவேன், அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே த்ரெட்டனிங் மாதிரி அனுப்பி, நீ வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், அப்படி நீ காசு கொடுக்கல அப்படின்னா நான் வந்து இதை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், ப்ளஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணேன். ஸோ இந்த கேஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்போவே வந்து பயந்துட்டு வந்து சொன்னார். ஸோ இதில் நாங்கள் ஒரு சின்ன ப்ளே பண்ணோம். ஸோ அவரை மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஒரு லிங்க் அதே மாதிரி அவருக்கு அனுப்பிச்சோம். நாங்கள் அனுப்பிச்ச லிங்கை அவர் கிளிக் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து அவங்க அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்கன்னா, என்னை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அனுப்புவாங்க. ஸோ அவருக்கு நான் அனுப்பும்போதும் அதே மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணவங்கள போலீஸ் எப்படி பிடிச்சாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். அது பார்த்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் அவர் கிளிக் பண்ணிட்டார். கிளிக் பண்ண உடனே அவரோட டீட்டெயில் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு அவரை ட்ராக் பண்ணி பிடிக்கும் போது அவர் செல்ஃபோன் வாங்கி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு ரூரலில் ஒரு இன்டீரியர் ஒரு வில்லேஜ் தான், ஒரு விவசாய அப்பா அம்மா. அந்த தம்பி டிப்ளமா படிச்சு முடிச்சுட்டு இப்போ காலேஜ் லேட்டரல் என்ட்ரியில் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வேலையை பார்த்த ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரம் நம்ம அவரும் சொன்னது டிப்ளமா முடிச்ச ஒரு சின்ன பையன் இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். டைரக்டா நம்ம டிப்ளமா முடிச்சு இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த தம்பி வாங்கி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி லிங்க் அனுப்பி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன்லைன் ஜாப், அப்படி இல்லைன்னா ஒரு சில பசங்க கிட்ட ஃபீமேல் மாதிரி பேசுகிற மாதிரி பேசி இந்த மாதிரி அனுப்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஜிமெயிலில் இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா, ஃபோன் வாங்கும்போது நம்ம ஜிமெயில் ஐடி போட்டு தான் நம்ம ஃபோனை வந்து லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இவர் கீலாகருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் பெருசா படிக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கோடிங்லாம் பண்ணணும், சரசன் பண்ணலாம் இல்லையா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கூகுள் எப்போ வந்துச்சோ எல்லாமே கூகுள்ல வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சு அப்படிங்கறத அதிலே படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஏன்னா நான் கரெக்டான கேள்வி கேட்கும்போது அது எனக்கு பதில் சொல்லிடுது. ஸோ இதை நான் எப்படி பண்ணணும், ஒரு கீலாகர் நான் எப்படி பண்ணணும், ஒரு ஐபி லாகர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிடுது. ஸோ அது சம்பந்தமா இருக்கிறதுல எது எனக்கு ரொம்ப சிம்பிளா, எதுக்கு எனக்கு டெக்னாலஜி தேவை கிடையாது அப்படின்ற விஷயத்தை தேடி இவங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தேடி அந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பி, ஸோ அந்த தம்பி மொபைல்ல பார்க்கும்போது இப்போ ஜிமெயில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா என் ஃபோன்ல இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குதுனாலும் நான் ஜிமெயில் ஐடி வச்சு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்ட் நான் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்குக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி என்ன ஆயிடுது, அப்படி இருக்கு. ஆமாம். ஸோ இதே மாதிரி ஒரு 7-8 பேர்கிட்ட இவர் வாங்கி கிட்டத்தட்ட அவர் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் மட்டுமே ஒரு 7 பேரோட சேட்டை லைவா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன மெசேஜ் யாருக்கு அனுப்புறாங்கங்கறத, அவங்க என்ன பேசுறாங்கங்கறத இவர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ சப்போஸ் அவங்க ஏதாவது பர்சனலா பேசுறாங்க அப்படின்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அவர் மொபைல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோஸ் கிட்ட, பர்சனல் வீடியோஸ் மட்டும் நான் சொல்றது, ஜெனரல் வீடியோஸ் இல்ல, 3000 வீடியோஸ் பர்சனல் வீடியோஸ் வச்சிருக்காரு. அடுத்தவங்களுடையத வச்சிருக்காரு. இப்போ சப்போஸ் இருக்குங்கிறதே அவங்க யாருக்குமே தெரியாது, அந்த எந்த நபருக்குமே தெரியாது. இன்னொன்னு இதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கும் சங்கடப்படுவாங்கல்ல சார். நான் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது உண்மைதான், நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரதில்லை. என்னன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா போறதுனால நிறைய வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டு, நம்ம அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை நான் இப்படி சேட் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறதே வந்து அந்த அளவு யாரும் அந்த அளவு ஓப்பனாக நம்ம சொசைட்டி இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ப்ளஸ் அவ கூட நான் இவ்வளோ ரொமான்டிக்காக பேசியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து யாரும் வந்து ஏற்றுக்கிற நிலைமையிலேயே, வீட்டில் சொல்கிற நிலைமையிலேயே இல்லை, கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பயந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் இதுக்கு பயந்து நிறைய பேர் சூசைட் பண்ணதெல்லாம் இருக்குது நிறைய பேர். ஆமாம், ஏதோ ஒரு சில பர்சனல் இமேஜ் வச்சு, இல்லை ஒரு மார்ஃபிங் பண்ண இமேஜை வந்து இது பண்ண வச்சு த்ரெட்டன் பண்ணும்போது அதுக்கு பயந்து சூசைட் பண்ணவங்கலாம் நிறைய. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சார்? கிடையாது. இது என்னன்னா, அதை நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லிடுவோம் சார். அதாவது ஒரு பெண்களுடைய புகைப்படத்தை மார்ஃபிங் பண்ணி அதாவது அனுப்புனாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பயந்துகிட்டு தவறான முடிவு எடுக்கவே கூடாது. ஏன்னா தப்பு பண்ணது அவங்க, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் வெக்கப்படணும். அந்த செயலை செஞ்சதுக்கு அவங்க தான் அந்த செயலுக்காக தலைகுனியணுமே தவிர்த்து அந்த பெண்கள் வந்து அதுக்காக எந்த வித பலியையும் ஏற்றுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடணும். அவங்களோட ஜிமெயிலில் இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா, ஃபோன் வாங்கும்போது நம்ம ஜிமெயில் ஐடி போட்டு தான் நம்ம ஃபோனை வந்து லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இவர் கீலாகருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு.
ஸோ அதுக்கெல்லாம் பெருசா படிக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கோடிங்லாம் பண்ணணும், சரசன் பண்ணப்பலாம் இல்லையா சார்? இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கூகுள் எப்போ வந்துச்சோ எல்லாமே கூகுள்ல வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கு அப்படிங்கறத அதிலே படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஏன்னா நான் கரெக்டான கேள்வி கேட்கும்போது அது எனக்கு பதில் சொல்லிடுது. ஸோ இதை நான் எப்படி பண்ணணும், ஒரு கீலாகர் நான் எப்படி பண்ணணும், ஒரு ஐபி லாகர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிடுது. ஸோ அது சம்பந்தமா இருக்கிறதுல எது எனக்கு ரொம்ப சிம்பிளா, எதுக்கு எனக்கு டெக்னாலஜி தேவை கிடையாது அப்படின்ற விஷயத்தை தேடி தேடி இவங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தேடி அந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பி, ஸோ அந்த தம்பி மொபைல்ல பார்க்கும்போது இப்போ ஜிமெயில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா என் ஃபோன்ல இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குதுனாலும் நான் ஜிமெயில் ஐடி வச்சு நான் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்ட் நான் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்குக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி என்ன ஆயிடுது, அப்படி இருக்கு. ஆமா, ஸோ இதே மாதிரி ஒரு 7-8 பேர்கிட்ட இவர் வாங்கி கிட்டத்தட்ட அவர் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் மட்டுமே ஒரு 7 பேரோட சேட்டை லைவா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன மெசேஜ் யாருக்கு அனுப்புறாங்கங்கறத, அவங்க என்ன பேசுறாங்கங்கறத இவர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ சப்போஸ் அவங்க ஏதாவது பர்சனலா பேசுறாங்க அப்படின்னா அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அவர் மொபைல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோஸ் கிட்ட, பர்சனல் வீடியோஸ் மட்டும் நான் சொல்றது, ஜெனரல் வீடியோஸ் இல்ல, 3000 வீடியோஸ் பர்சனல் வீடியோஸ் வச்சிருக்காரு. அடுத்தவங்களுடையத வச்சிருக்காரு. இப்போ சப்போஸ் இருக்குங்கிறதே அவங்க யாருக்குமே தெரியாது, அந்த எந்த நம்பருக்குமே தெரியாது. இன்னொன்னு இதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கும் சங்கடப்படுவாங்கல்ல சார், நான் இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்றது உண்மைதான், நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரதில்லை. என்னன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா போறதுனால நிறைய வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டு, நம்ம அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்ல நான் இப்படி சேட் பண்ணியிருக்கேன், இல்ல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறதே வந்து அந்த அளவு யாரும் அந்த அளவு ஓப்பனா நம்ம சொசைட்டி இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பிளஸ் அவ கூட நான் இவ்வளோ ரொமான்டிக்கா பேசியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து யாரும் வந்து ஏத்துக்கிற நிலைமையிலேயே, வீட்டில் சொல்ற நிலைமையிலேயே இல்லை, கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பயந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் இதுக்கு பயந்து நிறைய பேர் சூசைட் பண்ணதெல்லாம் இருக்கு, நிறைய பேர். ஆமா, ஏதோ ஒரு சில பர்சனல் இமேஜ் வச்சு இல்ல ஒரு மார்பிங் பண்ண இமேஜை வந்து இது பண்ண வச்சு த்ரெட்டன் பண்ணும்போது அதுக்கு பயந்து சூசைட் பண்ணவங்க எல்லாம் நிறைய. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சார்? கிடையாது. இது என்னன்னா, அதை நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லிடுவோம் சார். அதாவது ஒரு பெண்களுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி அதாவது அனுப்புனாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பயந்துகிட்டு தவறான முடிவு எடுக்கவே கூடாது. ஏன்னா தப்பு பண்ணது அவங்க, யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் வெக்கப்படணும். அந்த செயலை செஞ்சதுக்கு அவங்க தான் அந்த செயலுக்காக தலைகுனியணுமே தவிர்த்து இந்த பெண்கள் வந்து அதுக்காக எந்தவித பலியையும் ஏற்றுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடணும். ஸோ சைபர் கிரைமுக்குன்னு தனியா ஒரு காவல் நிலையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலையும் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கி இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், எப்படி குழந்தைங்களுக்கு வந்து 1098ன்னு ஒரு நம்பர் இருக்கு, காவல்துறைனா 100ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இந்த மாதிரி வந்து சைபர் கிரைம்னு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க, 1930 1930. ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய நம்பர். இது எல்லாருக்கும் தெரியும். இது ரிலேட்டடாக நாங்கள் நிறைய அவேர்னஸ் தரோம். ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க, நான் தெரியாமல் ஏதோ பணம் இழந்துட்டேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் நடக்குது. என்னன்னா, இப்போ நான் பணம் எனக்கு போயிடுச்சு, என்கிட்ட இருந்து பணம் டிடெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னொரு நபருக்கு போயிட்டு அது கிரெடிட் ஆகலை அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. உடனே சொன்னோன்னா ஸோ சப்போஸ் என்கிட்ட இருந்து பணம் டெபிட் ஆயிடுச்சு, அவருக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, கிரெடிட் ஆகி அவருக்கு பணம் போயிடுச்சு, ஆனால் பணம் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே இந்த அக்கௌண்ட்டை வந்து டெபிட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்னுடைய பணம் இன்னொரு இடத்துல சேஃபாக இருக்கும். அது வந்து நான் காவல்துறை மூலியமோ நான் வந்து நீதிமன்றம் மூலியமோ அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறது எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். சப்போஸ் என்கிட்டருந்து பணம் போயிடுச்சு, அவங்ககிட்ட போயிடுச்சு, உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ண நான் டிலே பண்ணிட்டேன், இல்லை எனக்கு தெரியலை, நான் லேட்டாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த 1930ங்கிற நம்பர். இது இல்லாமல் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க, www.cybercrime.gov.in. இந்த வெப்சைட்லேயும் நான் ஏதாவது புகார் கொடுக்கணும், என்னை வந்து இணையத்தில் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா நான் வந்து உடனே நான் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.